தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமன் பாருக்கு குடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இளமதி தடுக்கிறதுக்காக பரமன் பின்னாடியே ஆட்டோல ஏறி உக்காந்துக்கிறாங்க. சரி நீ வந்தா என்ன, நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரமன் வலுக்கட்டாயமா பாத்தீங்கன்னா பாருக்கு போய்கிட்டு இருக்கிறாப்புல. இளமதியை விடாப்புடியா பரமன் கூடயே பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாருக்கே போயிடுறாங்க. பாருக்கு போன உடனே நம்ம பரமே ஆர்டர் பண்றதுக்கு பதிலா நம்ம இளமதியே பாத்தீங்கன்னா சரக்குல இருந்து சைடிஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பாடுறா நாமளே சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா நம்ம பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயந்துக்கிட்டு வேற எங்கேயோ போய் படுத்துக்கிறோம். ஆனா இவனுக்கு பாரு வாழ்வ, இவன் சரக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக பொண்டாட்டியே கூட உக்காந்துருக்கா அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அதிகரிக்குது. கொஞ்ச நேரத்துல நம்ம பரமனோட ஃப்ரெண்டு கைப்புள்ள எல்லாமே வந்துடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சரக்கடிக்கலாம் அப்படின்னு போகும்போது ரெண்டு பேர் இளமதி கிட்ட பாத்தீங்கன்னா, பேசாம நீயும் வாமா நம்ம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம், ஒரு கட்டிங் போடுறியா அப்படின்னு சொல்லி இளமதி கிட்ட கேட்க பரமனுக்கு பயங்கரமா கோபம் அங்க இருக்கிற சரக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு வா வீட்டுக்கே போலாம் அப்படின்னு இளமதியை கூட்டிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆக மொத்தத்துல இளமதி நினைச்ச மாதிரியே பரமனை குடிக்க விடாம வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க வீட்டுக்கு போய் ரூமுக்கு வீட்டுக்குள்ள போலாம் அப்படிங்கிறப்ப நம்ம பரமன் தடிக்க விழ நம்ம இளமதி தாங்கி பிடிக்க அப்படியே ஒரு ரொமான்ஸ் சீன் மாதிரி நமக்கு காமிக்க, அந்த நேரம் பார்த்து கலாவும் ரஞ்சிதமும் வெளியில பாக்குறாங்க. இத பார்த்துட்டு கலா பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரமன் எதுவும் பேசாம ரூமுக்குள்ள ஓடிடுறாப்புல. இளமதியும் பின்னாடியே போக இந்த பக்கம் நம்ம கலாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏதாச்சும் இவங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் காந்திமதி இளமதியோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம இளமதி பார்க்க வராங்க, டைரக்டா பார்க்க முடியாது இல்லையா, அதனால ஜன்னல் வழியா தான் பாக்குறாங்க. வரும்போது பழமெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ அந்த பழமெல்லாம் நர்மதா மூலியமா கொடுத்து எப்படியோ அனுப்பி விட்டுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.